ஆனா படமா ஜாலியான படம், என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். அவர் சொன்ன மாதிரி இது ஒரு 80s 90s தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸை போய் தேடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர். ஒரு பக்கம் வாத்தியாருங்கிற கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்குள்ள இப்போ போலான்னு முடிவு பண்ணியாச்சு. உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல். புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மன செம்மல்னு அவர் மக்கள் அவருக்கு வச்சிருக்கிற பேர் அவ்வளோ பெரிய பேர். அவரை பத்தி பேசினாலே புல்லரிக்குது எனக்கு. ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான். லவ் யூ பாய்ஸ், லவ் யூ. இன்னைக்கும் லவ் யூ கைஸ், லவ் யூ மக்களே. இன்னைக்கும் இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும். ஒன்று அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய ஐகான். அவர் வெறும் 60s 90s 70s 80sல இருந்த ஒரு நடிகர் இல்லை, அவர் ஒரு எமோஷன். அவர் ஒரு தனி சகாப்தம். அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது. ஆனா அவர் மாதிரி மக்கள் நேயம், அவர் மாதிரி தாராள குணம் அப்படி யாருமே நம்ம சொல்லவே முடியாது. அவர் சாதாரண ஆள் கிடையாது.